வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 22ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு களங்கம் நீங்க. அறிவு என்பதோ களங்கமற்றது, அன்பு ஒன்றே அதன் இயல்பாகும். அறிவு என்பதோ களங்கமற்றது, அன்பு ஒன்றே அதன் இயல்பாகும். அனுபவம் தேவைகள் என்னும் இரண்டால் அதுவே குணங்களாய் களங்கமுற்றது. அனுபவம் தேவைகள் என்னும் இரண்டால் அதுவே குணங்களாய் களங்கமுற்றது. அறிவு அகம் நோக்கி தன்னிலை கண்டிட அகன்று போகும் களங்கம் சுயமாகும். அறிவு அகம் நோக்கி தன்னிலை கண்டிட அகன்று போகும் களங்கம் சுயமாகும். அன்பு தொண்டு அறம் இயல்பாகி வீடும், அந்த நிலை நாடி அமைதி பெறுவீர். அன்பு தொண்டு அறம் இயல்பாகி வீடும், அந்த நிலை நாடி அமைதி பெறுவீர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 7/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. களங்கம் நீங்க. அறிவு என்பதோ களங்கமற்றது, அன்பு ஒன்றே அதன் இயல்பாகும். அனுபவம் தேவைகள் என்னும் இரண்டால் அதுவே குணங்களாய் களங்கமுற்றது. அறிவு அகம் நோக்கி தன்னிலை கண்டிட அகன்று போகும் களங்கம் சுயமாகும். அன்பு தொண்டு அறம் இயல்பாகிவிடும், அந்த நிலை நாடி அமைதி பெறுவீர் அப்படிங்கிறாங்க குரு. இப்போ முதல்ல நம்ம யாரையாவது பார்த்துங்க, அறிவு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லது நம்மளை யாராவது அப்படி ஒரு கேள்வியை கேட்டாங்கன்னா எப்படி கோபம் வரும்? அவங்க ரொம்ப பல வருடம் நம்மளோட இருக்கிறவங்க அல்லது பழகுனவங்களா கூட இருக்கலாம், ஆனால் நம்மளால் தாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு நாளும் ஒரு சின்ன தவறு கூட செஞ்சதில்லைங்க. செய்கிறதெல்லாம் மனிதன். அவன் மனதினால், அறியாமையினால், புலன் கவர்ச்சினால் செஞ்சுட்டு பழியை எங்கே போடுறது? சரி, முதல்லங்க அறிவுனா என்ன? குரு சொல்கிறாங்க, எந்த பொருள் ஒன்று சுற்றுச்சுனாலுங்க மையத்தில் சுழலாத இடம் ஒன்று இருக்கும், சரிங்களா? அது மைய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒன்று சுற்றும் போது அதில் அந்த மைய ஈர்ப்பு சக்தியோட அழுத்த ஆற்றல் தான் காந்தத்தின் ஈர்ப்பு மையமாகும். நம்ம உடம்புல காந்தமும் சுற்றுது இல்லையா, அது ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டை ஏற்படுத்திக்குது. அப்போ அந்த ஈர்ப்பு மையம் சுத்த வெளி அப்படிங்கிற இருப்பு நிலையாகுங்க. அதுதான் இருப்பு, அதுதான் சுத்தவெளி, அதான் தூய்மையான அந்த மெய். அந்த இருப்பு நிலை தாங்க அறிவு அப்படிங்கிறாங்க. அது சுற்றும்போது ஒரு அலை வருதுல, எந்த பொருள் சுற்றினாலும் அது மையம் இருப்பு நிலை, அதை அறிவுன்ட்டாங்க. ஆனால் சுழலும்போது ஒரு அலை வருது இல்லையா, அந்த அலை தான் மனம். இதனை யாருங்க உணர்றாங்க? அறிவு தான் உணர்ந்துக்குது. எதன் மூலமாக? அந்த அலையாக இருக்கக்கூடிய மனதின் மூலமாக. எப்படின்னாங்க, இப்போ நாம் இருக்கோம், நம்ம கையால் எதையாவது ஒரு பொருளை தொட்டு பாருங்கள், அது சாஃப்டாக இருக்குது, அது மென்மையாக இருக்குது, ரொம்ப அது கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது அந்த பொருள் அப்படிங்கிற அதை தொட்டு பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் நமக்கு. நம்ம கையை கொண்டு தான் தொடுறோம், ஆனால் உணர்ந்துக்கிறது பாருங்கள், அறிவு தான் உணர்ந்துக்கும். அப்போ அறிவு மனதை பயன்படுத்துது. மனதை ஒரு கை மாதிரி, கரண்டி மாதிரி பயன்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மனம் படர்க்கை நிலைமையில் இயங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா, படர்ந்து படர்ந்து பூசணி கொடி பரங்கி கொடி மாதிரி. அது எந்த பக்கம் போகுதோ, அந்த மன அலை எங்கிட்டெல்லாம் போகுதோ அது எல்லாத்தையுமே அந்த பொருள் மீது அது போய் மோதும் போது ஒரு உணர்வு ஏற்படுது. அப்போ அறிவு புரிஞ்சுக்கும். அந்த இறைநிலையான அறிவு எல்லாத்தையும் உணர்ந்துக்கும். அப்போ இறைநிலைக்கு மனதோட
அலை. அந்த அலை வெளியில் போய் எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் அறிவாலே உணர முடியும். அப்போ அந்த அலைக்கு 5 வகையான தன்மைகள் இருக்குங்கிறாங்க. அது மோதுங்க, பிரதிபலிப்பும் செய்யும், சிதறி போகும், இன்னொரு பொருளுக்குள்ளே ஊடுருவியும் போகும், 2 பொருளுக்கு இடையில மாறி மாறி வந்தும் கூட ஓடும். அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம மனசோட அலையை செலுத்தினாலும் அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிவு தானாக உணர்ந்துக்கும். அப்போ நாம் நம்மளோட அறிவை அறிஞ்சிக்கிட்டோம்னா, அறிவே தான் நான், என்னோட மனசு இல்லை, உடம்பு இல்லை, உயிர் இல்லை, அறிவு தான் நானாக பிறந்திருக்கேன், வந்திருக்கேன். இந்த அறிவு ஒரு விண்ணோட மையத்தில் இருக்கக்கூடிய நடு மையப்புள்ளி தான், நடு பகுதி தான். அதுதான் இருப்பு நிலை, அதுதான் அறிவு. அது வெளியில் இருக்கக்கூடிய சுத்தவெளியோடு அந்த அறிவு கலந்து தாங்க இருக்கும். அதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய இறைநிலையோடு ஒட்டி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே போக போக பிரபஞ்சத்தை எல்லாம் தாண்டி இருப்பு நிலையோடு கலந்து தான் இருக்கும். அதனால் விண்ணோட மையத்தில் சிவமாக சும்மா இருக்குது, இயங்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்குல்ல, அதில் இருக்கிறதெல்லாம் சக்தி சிவமாக இருக்குது. அதையும் தாண்டி சுத்தவெளி கம்முன்னு சும்மா இருக்கே, அந்த இருப்பு நிலையில் சதா சிவமாக இருக்குங்க. இந்த 3ஐயும் சேர்ந்து தான், 3மே சுத்தவெளி தான். இதை தான் முப்பால் அப்படின்னு வைணவத்தில் சொல்கிறாங்க. வைணவ பெரியார் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். நன்றாய் ஞானம் கடந்து போய் நல் இந்திரியம் எல்லாம் ஈர்த்து ஒன்றாய் கிடந்த அரும் பெரும் பால் உவப்பு இல் அதனை உணர்ந்து உணர்ந்து சென்று அங்கு இன்ப துன்பங்கள் செற்று களைந்து பசை அற்றால் பற்றை விட்டால் அன்று அப்போதே வீடு அதுவே வீடு வீடாமே அப்படிம்பாங்க. அப்போ வீடு நாம் இருக்கோங்க. நம்ம எங்கே உட்காந்துருக்கோம்? நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம். நம்ம வீடு எதில் இருக்குது? பூமியில் இருக்குது. பூமிங்கிற வீட்டில் உலகத்தில் இருக்குது. இந்த பூமிங்கிற உலகம் எங்கெங்கே இருக்குது? பிரபஞ்சத்தில் தானே இருக்குது. அப்போ பிரபஞ்சம் எங்கெங்கே இருக்குது? பூமிக்கு வீடு பிரபஞ்சம். பிரபஞ்சத்துக்கு வீடு எதுங்க? சுத்தவெளி தானே, அதுதானே வீடு. சரி, சுத்தவெளிக்கு ஒரு வீடும் இல்லைங்க, வீடு இல்லாத வீடு. அதனால் மனிதன் அதையே அறிவாக அறியக்கூடிய பேர் கிடச்சிருச்சுன்னா அதுதான் வீடு பேர் ஒவ்வொரு மனிதனுக்கும். அதுதாங்க அறிவு. அறிவே தான் தெய்வம் அப்படின்னு உணர்ந்து கொள்ளலாம். அப்படி அறிவே இறைநிலை அப்படிங்கிறத உணர்ந்துட்டா அது இல்லாத இடம் எங்கேயாவது இருக்காங்க? சுத்தவெளி இல்லாத ஒரு இடம் சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இல்லை ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டாலும் எங்கே ஓட முடியும்? ஒரு மீன் தண்ணிக்குள்ளே எங்கே ஓடினாலும் தண்ணீர் இல்லாத இடம்னு அது எப்படி ஓட முடியும்? அந்த தண்ணிக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்குது. தண்ணீர் இல்லாத இடத்துக்கு எங்கே போக முடியும்? அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே சுற்றுதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நாம் சுத்தவெளிக்குள்ளே தான் இருக்கோம். அப்போ அப்போ நமக்குள்ளே அறிவாக இருக்குது, மற்ற ஜீவராசிகள்கிட்டையும் அறிவாக தான் இருக்குது. அப்படின்னா நான் யாருக்காவது துன்பம் தந்தால் அது இறைவனுக்கே நான் கொடுக்கக்கூடிய துன்பங்க, அவங்களுக்கு இல்லை. அப்போ யாருக்குமே நம்ம துன்பம் செய்யாது வாழணும் இல்லையா? இந்த பொறுப்புணர்ச்சி எப்போ வருங்க? இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் வரும். இப்போ கடல் இருக்குது, கடலோட அலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கடல் தான் சுத்தவெளின்னு நினச்சிக்கலாம், அலையாக இருக்கிறது மனசுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த அலையில் ஏதோ ஒரு குப்பையை கொட்டுறோம், அல்லது ஒரு ஏதோ ஒரு கெட்டுப்போன பொருளை போடுறோம், இல்லை ஒரு எச்சியை துப்புறோம்னு வச்சுக்கோங்க. அது கடலுக்கே செஞ்ச துரோகம் தானே, கடலுக்கே துப்புன மாதிரி தானே அர்த்தம். இது போய் அதில் கலந்துரும்ல. அதே மாதிரி மனசால் யாருக்காவது துன்பம் செய்தாலோ, இல்லை யாருக்கு எந்த விதத்தில் உடம்பாலோ மனசாலோ எதால செய்தால் கூட அது எங்கெங்கே போகும்? அந்த இறைவெளி சுத்தவெளிக்கு தானே போகும், அந்த கடலுக்கு போகிற மாதிரி. அப்போ நம்ம இதை நல்லா உணர்ந்துக்கணும், யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நமக்கு அறநெறி வாழ்க்கை, இதை புரிஞ்சால் தான் மனிதனால் வாழ முடியும். ஒழுக்கம், ஈகை, கடமை, இது 3 சேர்ந்தது தான், அந்த கூற்று சேர்ந்தது தான் அறம் அப்படிங்கிறது. இறைநிலை உணர்ந்தால் தான் இதை மனிதன் கடைபிடிப்பாங்க. இப்போ இது வரைக்கும் வந்த மதங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், 2 நெறிகளை மட்டும்தான் முக்கியமாக சொல்லியிருப்பாங்க. இறைவணக்கம், இன்னொன்று அறநெறி. இறைவணக்கம் எதுக்கு? அவங்களோட அறிவை உயர்த்திக்கணும், எல்லார்கிட்டையுமே இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அதை அறிய வைப்பாங்க. அப்போ தான் அவங்க மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த ஈகை. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உயிர்கள், மனிதர்கள் உயிர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஈகையாக நம்ம உதவ முடியும். அதுக்கப்புறம் நாம் பிறந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் சமுதாயமோ எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா, வாழ்க்கை வசதிகள் எல்லாத்தையுமே. அப்போ அந்த சமுதாயத்திற்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கோம் இல்லையா, கடன் பட்டு இருக்கேன். அந்த கடனை நம்ம உழைப்புனால திருப்பி கொடுக்கணும், ஏதோ ஒரு செயல் செஞ்சு திருப்பி கொடுக்கணும், அது கடமை. இப்போ இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை, இது 3 சேர்ந்தால் தான் அறநெறி வாழ்க்கை. அது இறைநிலையை உணர்ந்தால் தாங்க உங்களுக்கு இயல்பாக அது வரும். இல்லைன்னா
வராது பார்த்திங்கன்னா. அப்போ மனிதன் மனிதனாக வாழணுன்னாலே அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். அறிவு தான் இறைவனாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் பிறருக்கு செய்யக்கூடிய துன்பம், ஐயோ நான் அவங்களுக்கு செய்யலை இறைவனுக்கேல செஞ்சிட்டேன் அப்படிங்கிறதே அவங்க உணருவாங்க. ஏன்னா அவங்க அப்படி துன்பம் செஞ்சிட்டாங்கன்னா நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, துன்பம் செஞ்சாலும் பதியும் நன்மை செஞ்சாலும் பதியும். இறைநிலையை அதுக்குள்ளே இருப்பு கட்டிக்கிட்டு தகுந்த சுச்சுவேஷன் வரும்போது இது ரிட்டர்ன் கொடுத்துருங்க எல்லாத்தையுமே. ஏன்னா மனசு துடிப்பாக இருக்கையில் நிறைய பேர் பல காரியங்களை அலட்சியப்படுத்தி செஞ்சுருவாங்க. பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தில். ஆனால் கருமயத்தில் இருப்பு கட்டிக்கும். அப்போ வலு குறைஞ்சி வயசு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒன்றொன்னா எடுத்து காட்டும். அப்பா நீ அன்னைக்கு இதை செஞ்சில, இந்தா கை கால் வலியை வச்சுக்கோ, உடம்பு வலியாக வச்சுக்கோ, இந்தா உனக்கு ஏதாவது ஒரு நோயா இதை பிடிச்சிக்கோ, ஏன்னா நீ செஞ்சது தான் அப்படின்னு திரும்ப கொடுக்கும். அதை நம்ம அப்போ தாங்க முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு மனவளக்கலையில் பயிற்சி இருக்குங்க. அந்த பயிற்சிகளை நம்ம ஆழ்ந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு குணநல பெற நம்ம இது அடைஞ்சிடலாம். வெளியில் சில பேர் சாந்தமாக இருப்பாங்க, ஆனால் மனசில் உள்ளே பொங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன பயன்? அப்படியே பால் கொதிக்கிற மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலலாம் நம்மளோட ஆற்றல் வீணாக போகுங்க. இதை உணர்ந்துக்கணும். இப்போ இந்த கரு மையம் எதனாலெல்லாம் எனக்கு களங்கம் அடையுது அப்படின்னா, குரு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட நிறைவு பெறாத ஆசை இருப்பு நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய ஆசைகள் வச்சுருப்பாங்க. அதனால் அவங்க மனசோட அலைச்சலோட ஸ்பீடு அதிகமாகிடுறதுனால அவங்களால சரியாக சிந்திக்க முடியாது. மிஸ்டேக் எப்போதும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பொய் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும், பிறர் மனசு வருந்தக்கூடிய செயல்களை செஞ்சுருவாங்க. பெண்ணினத்தை வருந்த விடுறது ரொம்ப நடக்கும். அதுக்கப்புறம் தாங்குகிற ஆணவத்தில் இருப்பாங்க. தன்முனைப்பு வந்துடுதா, முடிஞ்சு போச்சு. சில குடும்பத்துலலாம் அராஜகம், நான் சொல்கிறத கேட்கணும், இப்படித்தான் வேணும் அப்படின்னா எவ்வளோ பேர் அடிமையாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. பஞ்சமா பாதகங்கள், வீண் செலவு, வன்முறையில் ஈடுபடுறது, பொறாமை, கோபம், வஞ்சம், இரு எனக்கு இன்றைக்கி செஞ்சிட்டியா நான் உனக்கு செய்யாமல் இருக்க மாட்டேன், இதை விட பெருசாக உன்னைய வஞ்சம் தீர்த்துக்கிறேன், இந்த மாதிரி பிறருக்கு தீங்கு செய்கிறதுனால அந்த சாப்பிட்ற உணவில் கூடங்க அளவு முறை கூடும் குறைஞ்சதுனாலுமே அது ஒரு களங்கம்தான். உறக்கம், உழைப்பு, குடும்ப உறவு, எண்ணம், இந்த எல்லாத்தையுமே அலட்சியமும் பண்ணக்கூடாது, நிறையாவும் அனுபவிக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தால் களங்கமாகும். அப்போ நம்மள்கிட்ட சோம்பேறித்தனமாகவும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நிறைய களங்கங்களை ஏற்படுத்துது. இதெல்லாம் தூய்மை செய்துக்க வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்னா, குரு சொல்கிறாங்க திரும்ப, தாய், தந்தை, குரு, ஆட்சி தலைவர், தெய்வம் இவங்கள மதித்து வாழணுங்க. ஒழுக்கம், கடமை, ஈகைங்கிற அறநெறியை ஃபாலோ பண்ணி வாழுங்க, சரியாயிடும். கான்சன்ட்ரேஷனுக்கும் அறிவுனா என்னங்கிறதுக்கும் அகத்தவ பயிற்சியை கற்றுக்கிட்டு முறையாக செய்யுங்க. உடம்புல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ஜீவகாந்த ஓட்டமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அது தடையில்லாமல் ஓடுவதற்கு உடற்பயிற்சிகளை செய்யுங்க. நம்மளை பெற்றவங்க, வாழ்க்கை துணைவர், நாம் பெற்ற குழந்தைங்க இவங்கள பொறுப்பாக அக்கறையாக பாதுகாத்துக்கணும். இறைவனை உணர்ந்து அடிக்கடி இறைவனோடு தவத்தில் ஒன்றி பழகணும். எல்லா பொருட்களையும் இயற்கை வளத்தையும் சேதப்படுத்தாது மதித்து நடக்கணுங்க. ஆமாம், அதுதான் மிக முக்கியம். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உடலுமே இயற்கை அப்படிங்கிற கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்குள்ள அறிவாக இருக்கிறது தெய்வத்தோட ஒளி தானே. அப்போ அவங்கள மதிக்கணும் இல்லையா? மதிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, உண்மையிலே மதிக்கணும் இல்லையா? உள்ளத்தில் பகை, வஞ்சம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. மன்னிப்பு, கருணை இருக்கணுங்க எல்லாருக்கும். இன்முகத்தோட அன்பாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம நாடு, மதம், ஜாதி, இனம், மொழி இதனாலலாம் மனிதரை வேறுபடுத்தி பார்க்கக்கூடாதுங்க. எல்லாருமே மனிதர்கள் தானே. நம்ம சிங்க கூட்டங்கிறோம், மான் கூட்டங்கிறோம், அதே மாதிரி மனிதர் தானே பார்க்கணும். அங்கே எங்கேருந்து வேறுபாடு வந்தது? உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, அறிவாளி, புத்திசாலி தேவையே இல்லைங்க. அப்படியெல்லாம் இருந்தால் உலகம் தானாகவே, மனிதன் திருந்திட்டானா தானாகவே திருந்திடும். சரி, இதை இன்னும் நல்லா போக்கலான்னா மகான் கொடுத்துருக்காங்க. பிரயாச்சித்தம், உணர்ந்து திருந்துதல், பழிச்செயல், பதிவு, முறிவு அல்லது சமன் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரயாச்சித்தம், நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க, யார் மேலேயாவது இடிச்சிட்டோம், இமீடியட்டாக அவங்கள தூக்கி விட்டு சாரி கேட்கணும் இல்லைங்களா? அது பிராயச்சித்தம் தானே. இப்போ அளவுக்கு மீறி சாப்பாடு சாப்பிட்டுட்டீங்க, வயிறு மந்தமாயிடுச்சு, அடுத்த வேளை சாப்பாடை கொஞ்சம் நிறுத்திடுங்க, அது பிராயச்சித்தம் அப்படிங்கிறாங்க குரு. உணர்ந்து திருந்துதல் அல்லது அது மேல் பதிவு போடுறதுன்னா சில தவறான செயல்களை செஞ்சுருப்பாங்க, அதனால் நோய் வந்துடும். நோய் வந்துருச்சேன்னு கலங்காமல் அதுக்கு பத்தியத்தோடு அந்த மருந்தை சாப்பிடணும் அல்லது முறையான உடற்பயிற்சி செய்யணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுனா
அது சரியாயிடும். உணரணும். பேராசை, கோபம், நிறைய கடும் பற்று ஒரு இது மேலே, பொருட்கள் மேலே, இல்லை உறவுகள் மேலே, முறையான பால் கவர்ச்சி, இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, வஞ்சம், இந்த குணத்தெல்லாம் பழிச்செயல் பதிவுகளை ஏற்படுத்தும். அதெல்லாம் தவிர்த்திடணுங்க. அது உணர்ந்து திருந்திட்டா பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பழிச்செயல் பதிவு முறிவு எப்படின்னா, நம்ம தவத்தில் மனசை உயிரில் ஒடுக்கணும். உயிர்னா என்னென்னு ஆன்ம உணர்வை முதல்ல அடைஞ்சிடணும். அதுக்கப்புறம் அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக இறைநிலையோடு ஒடுக்கணும். அப்போ தான் தெய்வ உணர்வு நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த நிலமையில் மனுஷனுக்கு உயர்ந்த பேர் கிடச்சிரும். உயிர் உணர்வு, இறை உணர்வு பெற்ற மனிதன் செய்கிற செயல் எல்லாமே கடமை உணர்வு தாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ அங்கே பழிச்செயல் பதிவு புதுசாக முளைக்கவே முளைக்காது. ஏற்கனவே பதிவு இருந்தாலும் அடியோடு முறிஞ்சு போயிடும். இதை தான் வள்ளுவர் சொல்லுவார், இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிம்பாங்க. அப்போ அகத்தவத்தாலும் அறநெறியாலும் மன தூய்மை வினை தூய்மை பெற முடியும். இவை இல்லாமல் வாழ்க்கையில் மனிதனுக்கு அமைதி கிடைக்காதுங்க. அப்போ அறிவுங்கிறது களங்கமே இல்லாத ஒரு பொருள். அன்பு தான் அதனோட ஊற்றே. அன்பு கருணை தாங்க. தன்னோடு எல்லாத்தையும் இணைச்சி வச்சிருக்கிற தேவையான எல்லாத்தையும் கொடுக்கும் கருணையாக. அதனால் அது குணமாக மாறி மாறி வரும்போது, மனிதனோட குணமாக வரும்போது களங்கமாயிடுச்சு. எனவே அவங்க அகத்தவத்தை கற்றுக்கிட்டு இறை உணர்வு பெற்றாங்கன்னா அவங்களுக்கு அன்பு தொண்டு அற வாழ்க்கை இயல்பாகிவிடும் என்று கூறி, மேலும் யோகாவை பற்றி தெரிந்து கொள்ள மனவளக்கலையில் சேரும்படி அன்பர்களை அழைத்து இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.